21வது ஸ்லோகம். பயம் நஹ அத்ர சமுல்பன்னம் ஜராசந்தாத் மகாபலாத் கிம் கர்த்தவ்யம் மகாபாகா யவனஹ சம் உபைதி வை. பயம் நோத்ர சமுத்பன்னம் ஜராசந்தான் மகாபலாத் கிம் கர்த்தவ்யம் மகாபாகா யவன சமுபைதி வை. சம் உபைதி வை. மகாபலவானாயிருக்கிற ஜராசந்தனை நமக்கு இப்போ பயந்துக்கத்தான் வேணும். அதனால உங்ககிட்ட எல்லாம் நான் அபிப்பிராயம் கேட்கிறேன். നമ്മൾ இப்ப என்னவாக்கும் பண்ணணும்? யதுகுலத்திலே இருக்கிற எல்லா முக்கியர்களும் பதில் சொல்லுங்கோ. பலராமா நீயும் பதில் சொல்லு. என்னவாக்கம் இப்ப செய்யணும்? ஜராசந்தனும் காலயவனனும் ஒரு சேர வந்து நிற்கிறா. 22வது ஸ்லோகம். பிராணத்ராணம் பிரகர்த்தவ்யம் த்யக்த்வா கேஹம் பலம் தனம் சுகேன ஸ்தீயதே யத்ர சதேஷகலு பைத்ருகா. வீடும் தனவும் பலவும் எல்லாத்தையும் வேண்டான்னு வச்சானா கொடியும் இந்த பிராணன் அப்படிங்கிறத காப்பாத்தணும். சரீரத்துல பிராணன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வேற என்ன இருந்துட்டும் காரியமில்லை. எங்கயாக்குமோ நிம்மதியாயிட்டு வாழறதுக்கு சாதிக்கிறது அதுதான் நம்மளோட சொந்தம் இடம். 23வது ஸ்லோகம். சதோத்வேககர காமம் கிம் கர்த்தவ்ய குலோஜிதா சத் உத்வேககரஹ. சதோத்வேககர காமம் கிம் கர்த்தவ்ய குலோஜிதா ஷைலசாகர சாநித்யே ஸ்தாதவ்யம் சுகமிச்சதா. குலத்துக்கு உச்சிதமானது செய்யணுமே அப்படின்னு எப்பவும் நினைக்கிறவனாயிருந்துட்டு என்ன பிரயோஜனம்? சுகமாசப்படுறவன் பர்வதத்துக்கு மேலேயோ சமுத்திர கரையிலையோ போய் சொஸ்தமா இருக்கத்தான் வேணும். 24வது ஸ்லோகம். யத்ர வைரிபயம் ந ஸ்யாஸ்தாதவ்யம் தத்ர பண்டிதைः சேஷசய்யாம் சமாஸ்ரித்ய ஹரி ஸ்வவிதி சாகரே. சத்ருபயம் எங்க இல்லையோ அங்க வேணும் புத்தி இருக்கிறவா வாழறதுக்கு. பக்கத்துல சத்ருக்களை வச்சுட்டு வாழ்ந்தானா நிம்மதி இருக்காது. அனந்தனை படுக்கையாயிட்டு வச்சுட்டு இருக்கிற விஷ்ணு சொஸ்தமாயிட்டு படுத்துட்டு இருக்கிறது எங்கேயாக்கும்? பாலாழி அப்படிங்கிற அந்த கடலிலே அல்லவா. 25வது ஸ்லோகம். ததைவ ஜ பயாத் பீத கைலாசே திரிபுரார்தனா தஸ்மான்னாத்ரைவ ஸ்தாதவ்யமஸ்மாபி சத்ருதாபிதை. ததா ஏவ ச பயாத் பீதஹ கைலாசே திரிபுர அர்தனஹ தஸ்மாத் ந அத்ர ஏவ ஸ்தாதவ்யம் அஸ்மாபிஹி சத்ருதாபிதைஹி. அதே மாதிரி பயந்து அந்த திரிபுரர்களை கொன்ன சிவன், திரிபுராந்தகனாயிருக்கிற சிவன் பயந்து கைலாச பர்வதத்திலேயுமே இருக்கிறது. அதனால சத்ரு பீடை இருக்கிற நம்ம இப்போ
இங்க இருக்கிறது உஜிதமில்லை அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவகிட்ட சொன்னார். 26வது ஸ்லோகம். द्वारवत्यां गमिष्याम सहिदा सर्व एव वै कदिदा गरुडेनाद्य रम्या द्वारवतीपुरी. மதுராபுரியிலேருந்து இப்ப நமக்கு அத்தனை பேருக்கும் துவாரகைக்கு போறோம். எல்லாரும் சேர்ந்து துவாரகைக்கு போயிடலாம். துவாரகாபுரி ரொம்ப ரொம்ப அழகாக்கும் அப்படின்னு கருடன் சொன்னத கேள்விப்பட்டேன். 27வது ஸ்லோகம். 27வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் துவாரகை எங்க இருக்கு அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். அதுக்கப்புறம் 27வது ஸ்லோகத்துல 2வது லைன், அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் கண்டினியூ பண்றார். 27வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், ரைவத அஜல சாநித்யே சிந்துகுலே மனோஹரா. ரைவதாஜல சாநித்யே சிந்துகுலே மனோஹரா. ரைவத பர்வதத்துக்கு பக்கத்துல இருக்கிற கடல் தீரமாக்கும் அந்த அழகா இருக்கிற துவாரகாபுரி. இப்ப வியாசர் ஜனமே ஜெயனுக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணனை பண்றார். 27வது ஸ்லோகத்துல 2வது லைன், தது ஸ்ருத்வா வதனம் தத்ஸ்ருத்வா வதனம் தத்யம் சர்வே யாதவ புங்கவா. சத்தியமான அந்த வாக்கு கேட்டுட்டு, பகவான் சொல்றதெல்லாம் சத்திய வாக்காக்குமே, அதனால உண்மையான அந்த பேச்சை கேட்டுட்டு எல்லா யாதவ பிரமுகர்களும். 28வது ஸ்லோகம், கமனாய மதிம் சக்ரு சகுடும்பா சவாஹனா சகடானி ததோஷ்ட்ராஸ்ச வாம்யஸ்ச மகிஷாஸ்ததா. சகுடும்பம் எல்லா குடும்ப அங்கங்களோடும் கூடிட்டு வாகனங்களில ஏறி போறதுக்கு நிச்சயிச்சா, வாகனங்களிலையும் ஒட்டகங்களுக்கு மேலேயும் குதிரை வண்டியிலையும் அதே மாதிரி போத்துகளோடு மேலேயும் ஏறி உக்காந்துண்டவா யாத்திரை பண்றதுக்கு ரெடியானா. 29வது ஸ்லோகம், தனபூர்ணானி கிருத்வா தே நிர்யயோர் நகராத் பகி ராமகிருஷ்ணௌ புரஸ்கிருத்ய சர்வே தே சபரிச்சதா. பொருள்களெல்லாம் ரொப்பி ராமகிருஷ்ணர்களை முன்னால நிப்பாட்டி பரிவாரங்களோடு கூடிட்டவா நகரத்துக்கு வெளியில கடந்தா. 30வது ஸ்லோகம், அக்ரே கிருத்வா பிரஜா சர்வாஸ்சேலு சர்வே யதுத்தமா கதிஜித் திவசை பிராபு புரீம் துவாரவதீம் கிலா. பிரஜகளையெல்லாம் முன்னால நடத்திண்டு யதுகுல பிரமுகர்கள் எல்லாம் முன்னால நடந்தா. கொஞ்ச நாடுகளுக்குள்ள அவ துவாரகாபுரியில மதுராபுரியிலேந்து வந்து சேர்ந்தா. 31வது ஸ்லோகம், ஷில்பி காரயாமாச ஜீர்ணோத்தாரம் ஹி மாதவ சம்ஸ்தாப்ய யாதவாம் தத்ர தாவேதௌ பலகேஷவோ. சிற்பிகளால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த துவாரகா பட்டணத்தோடு அந்த புனருத்தாரணத்தை செஞ்சார். ஜீர்ணிச்சு கடந்த அந்த நகரத்தை மறுபடியும் உத்தாரணம் செஞ்சார், ஜீர்ணோத்தாரணம் நடத்தினார். அதுக்கப்புறமா யாதவர்கள் எல்லாம் அங்க சுகமாயிட்டு அங்க தங்க வச்சுட்டு ராமகிருஷ்ணர்கள் 2 பேரும் என்ன பண்ணினா அப்படின்னு சொல்லப்படுறது. 32வது ஸ்லோகம், தரசா மதுராமேத்யா சம்ஸ்திதௌ நிர்ஜனாம் புரீம்
തദാ തത്രൈവ സംപ്രാപ്തോ ബലവാൻ യവനാധിപ. ദ്വാരകാപുരിയിലെ ബന്ധുമിത്രാദികളെയെല്ലാം സേഫ്റ്റിயான இடத்துல தங்க வச்சுட்டு ஸ்ரீகிருஷ்ண பலராம சகோதரர்கள் அதிசீக்கிரமாக மதுராபுரிக்கு திரும்ப வந்து ஆருமில்லாத அந்த பட்டணத்துல வசிச்சா அதுக்குள்ள பலவானாயிருக்கிற யவன அதிபனும் அங்க வந்து சேர்ந்தான். 33வது ஸ்லோகம். ஞாத்வைனமாகதம் கிருஷ்ணோ நிர்யயௌ நகராத் பஹி பதாதிரக்ரே தஸ்யாபூத்யவனஸ்ய ஜனார்தனா. ஞாத்வா ஏனம் ஆகதம், ஞாத்வைனமாகதம் கிருஷ்ணோ நிர்யயௌ நகராத் பஹி பதாதிரக்ரே தஸ்யாபூத் யவனஸ்ய ஜனார்தனா. காலயவனன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச கிருஷ்ணன் அந்த மதுரா பட்டணத்திலேருந்து வெளியில வந்தார். யவனனோடு முன்னால அந்த பகவான் ஜனார்தனாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் நடந்தார். பார்த்துக்கோ, நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்கும் ஓடி போயிட்டில்லை அப்படிங்கிற மாதிரி நடந்தார். 34வது ஸ்லோகம். பீதாம்பரதர ஸ்ரீமான் பிரஹசன் மதுசூதன தம் திருஷ்ட்வா புரதோ யாந்தம் கிருஷ்ணம் கமலலோச்சனம். பீதாம்பர வஸ்திரம் தரிச்சு பிரசன்னவதனாயிருக்கிற மதுசூதனன் முன்னால அழகா நடந்து போற அந்த ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்தான் யவனன். എന്നിട്ടോ 35வது ஸ்லோகம். யவனோபி பதாதி சன்பிருஷ்டதோனுகத கல பிரசுப்தோ யத்ர ராஜர்ஷிர் முஜுகுந்தோ மகாபலா. துஷ்டனாயிருக்கிற யவனன் பின்னால நடந்தான். ராஜர்ஷியான முஜுகுந்தன் எங்கேயாக்குமோ படுத்துண்டு தூங்குறார், அந்த இடத்துக்காக்கும் இந்த யவனன் நடந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு பின்னாடியாக்கும் யவனன் நடந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த யவனனை ஏமாத்துறதுக்காயிட்டு ராஜர்ஷியான முஜுகுந்தன் படுத்து தூங்கின்ற இருந்த இடத்துக்காக்கும் போனது. 36வது ஸ்லோகம். பிரயயௌ பகவான்ஸ்தத்ர சகாலயவனோ ஹரே தத்ரைவாந்தர்ததே விஷ்ணுர் முஜுகுந்தம் சமீட்சஜ. பகவான் ஹரி ஸ்ரீகிருஷ்ணன் காலயவனோடு கூடிட்டு நடந்தார். முஜுகுந்தனை பார்த்த உடனே விஷ்ணு தன்னோட மாயையால அங்கேருந்து மறைஞ்சு நின்னார். 37வது ஸ்லோகம். தத்ரைவ யவன பிராப்த சுப்த பூதமபஷ்யத மத்வா தம் வாசுதேவம் ச பாதேன தாடயன் ரிபம். அந்த இடத்துக்கு காலயவனன் வந்து சேர்ந்தான். தூங்கின்னு இருக்கிற முஜுகுந்தனை பார்த்து விஷ்ணுவாக்கும் அப்படின்னு நினைச்சு, வாசுதேவனாக்கும் அப்படின்னு நினைச்சு காலால ஒத்தச்சான். 38வது ஸ்லோகம். பிரபுத்தஹா க்ரோத ரக்த அக்ஷஹா தம் ததாஹ மகாபலஹ. பிரபுத்த க்ரோத ரக்தாட்சஸ்தம் ததாஹ மகாபலா தம் தத்வா முஜுகுந்தோ ததர்ஷ கமலேட்சணம். காலயவனனை
பகவானோடு கையால் கொல்லறதுக்கான டைம் வந்துட்டில்லை அந்த காளையவனனுக்கு. அதனால பகவானோடு பரம பக்தனான முஜுகுந்தனோடு அந்த பார்வையாலேயே தகிப்பிக்க வைக்கிறார் பகவான். தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றதுக்காயிட்டு முஜுகுந்தன் தூக்கம் இல்லாம நிறைய ராத்திரிகள் இப்படி அசுரர்களை தோக்கடிச்சார். அந்த டயர்டில் அவர் இருந்த டைமில் தேவர்கள் எல்லாம் என்ன வரம் வேணாலும் கேட்டுக்கோ தரோம் சொன்னோன்னு, என்ன ஆரும் டிஸ்டர்பு பண்ணாத ஒரு இடத்துல எனக்கு படுத்து தூங்கணும், அப்படி டிஸ்டர்பு பண்ணுறவாளை நான் பார்த்தானா அவ இல்லாமையே போயிடணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டு வாங்கியிருந்தார் அந்த முஜுகுந்தன். இந்த காளையவனனை பகவானோடு கையால் கொல்லறதுக்கான டைம் வராத்ததுனால பகவல் பக்தனான முஜுகுந்தனோடு கையால் கொல்லறதுக்கு வேண்டிட்டு பகவான் காளையவனனை அங்கே கூட்டிட்டு போனதையாக்கும் நம்ம பார்த்தோம். பகவான் பிளான் பண்ணினா மாதிரியே முஜுகுந்தன் தூக்கத்திலேருந்து எந்திருந்தார். கோபத்தோடு கூடிட்டு சகஜவான சுவந்த கண்களால் காளையவனனை பார்த்தோன்னே அந்த யவனன் தகிச்சு போன. அந்த யவனனை தகிப்பிச்சு பஸ்மமாக்கின அந்த டைமில் தாமரை கண்ணனாயிருக்கிற கமலம் சொன்னனாக்கா தாமரை, தாமரை கண்களாயிருக்கிற அந்த பகவான் தாமரை கண்களோடு கூடின கண்ணன், தாமரை கண்ணன் அங்கே நிற்கிறத முஜுகுந்தன் பார்த்தார். கமலேட்சணம் அப்படின்னாக்கா ஈட்சணம் அப்படின்னா பார்வை. தாமரை கண்களோடு கூடின, தாமரை மாதிரி இருக்கிற கண்களோடு கூடின பார்வை இருக்கிற அந்த பகவான் அங்க நிற்கிறத முஜுகுந்தன் பார்த்தார். 39வது ஸ்லோகம். வாசுதேவம் சுதேவேஷம் பிரணம்ய பிரஸ்திதோ வனம் ஜகாம துவாரகாம் கிருஷ்ணோ பலதேவ சமன்விதாம். தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற சுதேவ ஈசம், தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற அந்த வசுதேவனை, வசுதேவ புத்திரனாயிருக்கிற வாசுதேவனை தொழுதுட்டு முஜுகுந்தன் வனத்துக்கு கிளம்பி போனார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனோடு கூட்டிட்டு துவாரகைக்கும் போனார். 40வது ஸ்லோகம். உக்ரசேனம் நிருபம் கிருத்வா விஜஹாரயதாருதி அஹரத் ருக்மிணீம் காமம் சிசுபால ஸ்வயம்வராத். உக்ரசேனனை, கம்சனோடு அப்பாவான உக்ரசேனனை ராஜாவாயிட்டு அந்த மதுராபுரியில பதவி கொடுத்து வாழ வச்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அங்க சௌக்கியமாயிட்டு சஞ்சாரம் பண்ணினார். சிசுபாலனோடு சிசுபாலன் கலந்துண்ட அந்த சுயம்பரத்துல ருக்மிணி தேவிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மிணி தேவியோடு மனசு தெரிஞ்சு அந்த சுயம்பர மண்டபத்திலேருந்தே சிசுபாலனோடு முன்னால கடத்திண்டு வந்தார்.